அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அமர்வில் சால்டரிங் பற்றி விவாதிப்போம். குறிக்கோள்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் கடத்திகளுக்கும் கூறுகளுக்கும் இடையில் சால்டரிங் செய்ய முடியும். சால்டரிங் என்றால் என்ன? சால்டரிங் என்பது கடத்திகள் அல்லது கூறுகளுக்கு இடையே நிரந்தர இணைப்பை ஏற்படுத்த பயன்படும் வெப்பமாக்கல் நுட்பமாகும். பெரிய இரும்பு கம்பிகளுக்கு இடையே நிரந்தர இணைப்பை ஏற்படுத்துமாறு உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் வெல்டிங்கை விரும்புவீர்கள். சிறிய கடத்திகள் மற்றும் மின்னணு கூறுகளுக்கு இடையே நிரந்தர இணைப்புகளை உருவாக்குவதற்கு சால்டரிங் விரும்பப்படுகிறது. எளிமையாக, சால்டரிங் என்பது சால்டர் எனப்படும் கலவையை உருகுவதன் மூலம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கடத்திகள் அல்லது உலோகங்களை இணைக்கும் செயல்முறையாகும். சால்டரிங் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? இப்போதெல்லாம் வீட்டு உபயோகப் பொருட்கள், தொழிற்சாலைகள் மற்றும் ஆட்டோமொபைல்கள் என எல்லா இடங்களிலும் எலக்ட்ரானிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த மின்னணு கூறுகளுக்கு இடையே இணைப்புகளை உருவாக்க சால்டரிங் பயன்படுத்தப்படுகிறது. சால்டரிங் செய்ய என்ன கருவிகள் மற்றும் பொருட்கள் தேவை? இவை தேவை: சால்டரிங் நிலையம், சால்டரிங் இரும்புகள், சால்டரிங் ஃப்ளெக்ஸ். அவற்றை ஒவ்வொன்றாக விவாதிப்போம். சால்டரிங் நிலையம். சால்டரிங் ஸ்டேஷன் என்பது மின் மற்றும் மின்னணு பாகங்களில் இணைவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். அவற்றில் மிக முக்கியமான காரணி என்னவென்றால் அவை தேவைகளுக்கு ஏற்ப வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன. வெவ்வேறு உலோகங்கள் சால்டரிங் செய்வதற்கு வெவ்வேறு வெப்பநிலை தேவைப்படலாம். எனவே ஒரு சால்டரிங் நிலையத்தின் உதவியுடன் வகையான வெப்பநிலை அளவை அமைக்க முடியும். சால்டரிங் இரும்பு. ஒரு சால்டரிங் இரும்பு என்பது சால்டரிங்கில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு வாட்களில் கிடைக்கும் ஒரு கை கருவியாகும். இது சால்டரை உருகுவதற்கு வெப்பத்தை வழங்குகிறது. இதனால் அது இரண்டு வேலை துண்டுகளுக்கு இடையே உள்ள கூட்டுக்குள் பாயும். ஒரு சால்டரிங் இரும்பு ஒரு சூடான உலோக முனை மற்றும் காப்பிடப்பட்ட கைப்பிடி கொண்டது. மின்தடை வெப்பமூட்டும் உறுப்பு வழியாக மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் வெப்பமாக்கல் பெரும்பாலும் மின்சாரமாக அடையப்படுகிறது. சால்டர் என்பது ஒரு உலோக கலவையாகும். இது பொதுவாக தகரம் மற்றும் ஈயத்தால் ஆனது. அது சால்டரிங் இரும்பை பயன்படுத்தி உருக்கப்படுகிறது. சால்டரிங் என்பது இரண்டு பொருட்களையும் உருக்கி இணைக்கும் நிரப்பு பொருள். கட்டை விரல் விதி என்னவென்றால் அது சேர வேண்டிய பொருட்களை விட குறைந்த உருகு நிலையை கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் சால்டரிங் ஃப்ளெக்ஸ் முதலில் உருகி பொருட்களை பிணைக்கும். நீங்கள் சால்டரிங் செய்யும் பொருட்களின் அடிப்படையில் குறைந்த உருகும் புள்ளியுடன் சால்டரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். சில நேரங்களில் சால்டரிங் ஈயம் 60/40 ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது ஈயத்தில் 60% ஈயமும் 40% தகரமும் உள்ளது. சால்டரிங் ஃப்ளெக்ஸ் அல்லது பேஸ்ட். சால்டரிங் ஃப்ளெக்ஸ் என்பது ஒரு ரசாயன முகவர். இது இணைக்கப்பட வேண்டிய உலோகங்களின் மேற்பரப்பை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. நீங்கள் ஃப்ளெக்ஸ் பயன்படுத்தாமல் சால்டர் செய்யலாம், ஆனால் மூட்டுகள் வலுவாக இருக்காது மற்றும் எளிதில் உடைந்துவிடும். ஃப்ளெக்ஸ் உலோக பரப்புகளில் உருவாகும் ஆக்சைடுகளை நீக்கி மேலும் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கிறது. இது சால்டரிங் மூட்டுகளை பலப்படுத்துகிறது. இப்போது கடத்திகளுக்கு இடையில் சால்டரிங் பயிற்சிக்கு செல்லலாம். 1. வேலை செய்யும் பகுதி அல்லது வேலை பெஞ்சில் சால்டரிங் செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரிக்கவும். 2. எந்த ஒரு சால்டரிங் செய்வதற்கு முன்பும் சால்டரிங் ஸ்டேஷன் இயக்கப்பட்டு சரியான வெப்பநிலையில் சூடாக்கப்பட வேண்டும். உங்கள் சால்டரிங் இரும்புக்கு வெப்பநிலை கட்டுப்பாடு இருந்தால் அதை 300 முதல் 350 டிகிரி வரை அமைக்கவும். பெரும்பாலான சால்டரிங் வேலைகள் இதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். உங்கள் சால்டரிங் இரும்பானது சரி செய்யக்கூடிய வெப்பநிலை வகையாக இல்லாவிட்டால் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு சுமார் 5 நிமிடங்களுக்கு வெப்பமடைய அனுமதிக்கவும். 3. சால்டரிங் இரும்பின் தனிமைப்படுத்தப்பட்ட கைப்பிடியை எப்போதும் பயன்படுத்தவும். சால்டரிங் இரும்பை கரண்டியை பற்றிக் கொள்வது போல பிடிக்க வேண்டும் என்று பொதுவாக கருதப்படுகிறது. 4. 1 சதுர மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட 2 மல்டி ஸ்டாண்டர்ட் செப்பு கம்பிகளை நீங்கள் ஒன்றாக சால்டர் செய்ய வேண்டும். 5. நீங்கள் இணைக்க முயற்சிக்கும் கம்பிகளின் இரு முனைகளிலும் உள்ள காப்பு பகுதியை அகற்றவும். 6. 2 கம்பிகளின் வெளிப்படும் உலோகத்தை ஒன்றாக திருப்பவும். 7. கடத்தியின் முறுக்கப்பட்ட பகுதிக்கு சால்டரிங் ஃப்ளெக்ஸை மெதுவாக பயன்படுத்துங்கள் அல்லது முறுக்கப்பட்ட பகுதியை சால்டரிங் ஃப்ளெக்ஸில் நனைக்கவும். 8. சால்டரை ஒரு கையால் முனையில் பிடித்து மற்றொரு கையால் சால்டரிங் இரும்பை பிடிக்கவும். 9. கம்பி கூட்டு மீது சால்டரிங் இரும்பை வைக்கவும், அதனால் அதை சூடாக்கவும். 10. அது உருகும் வரை சால்டரை கம்பிக்குள் தள்ளுங்கள் மற்றும் அவை ஒன்றாக இணைகின்றன. அவை இணைக்கப்பட்டதாக தோன்றியவுடன் சால்டர் மற்றும் இரும்பை அகற்றவும். சால்டர் லீட் இணைப்பின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியிருப்பதை பார்வைக்கு உறுதிப்படுத்தவும். எலக்ட்ரானிக் கூறுகளை கொண்டு சால்டரிங் செய்வது எப்படி என்று விவாதிப்போம். டயோட்கள், டிரான்சிஸ்டர்கள், எல்இடிக்கள் மற்றும் ஐசிக்கள் போன்ற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கூறுகளும் சிறியவை. மேலும் இது மெல்லிய டெர்மினல்கள் அல்லது லீல்களை கொண்டுள்ளது
மற்றும் மிகவும் உணர்திறன் கொண்டது. அதிகப்படியான வெப்பம் கூறுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே மின்னணு கூறுகளை சால்டரிங் செய்யும் போது சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். பொதுவாக அனைத்து கூறுகளும் சாதனங்களை செருக துளைகள் கொண்ட தட்டையான பலகையில் வைக்கப்படுகின்றன. இது அச்சிடப்பட்ட சர்க்கியூட் போர்டு அல்லது பொதுநோக்கு பலகை என அழைக்கப்படுகிறது. சுற்று பகுப்பாய்வு. அனைத்து மின்னணு கூறுகளையும் சரியான விவரக்குறிப்புகளுடன் இணைக்கவும். சால்டர் பேட்களில் இருந்து ஏதேனும் ஆக்சிஜனேற்றம் அல்லது கிரீஸை அகற்ற சர்க்கியூட் போர்டை சுத்தம் செய்யவும். இது உருகிய சால்டரை விரட்டி மணிகளை உண்டாக்கும். பலகையை சுத்தம் செய்ய ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், சிறிய தூரிகை அல்லது பருத்தி துணி போன்ற துப்புரவு முகவர்களை பயன்படுத்தவும். அனைத்து இணைப்புகளும் பளபளப்பாக இருக்க வேண்டும். மந்தமான நிறம் என்றால் இது உலோகத்தின் மேற்பரப்பு ஆக்சிஜனேற்றப்பட்டதை குறிக்கிறது. பிசிபி சால்டரிங் செய்வதற்கு ஏற்ற சால்டரிங் இரும்புக்கு பொருத்தமான பிட்டை தேர்ந்தெடுத்து 45 வாட்களுக்கு மிகாமல் சால்டரிங் வாட்ஸை தேர்ந்தெடுக்கவும். சால்டரிங் இரும்பை தயாரிக்கவும். சால்டரிங் இரும்பு முழு வெப்பநிலைக்கு வெப்பமடைய அனுமதிக்கப்பட வேண்டும். அதை இயக்கிய பின் 5 நிமிடங்கள் பொதுவாக போதுமானதாக இருக்கும். எந்த ஒரு எச்சத்தையும் அகற்ற உதவிக்குறிப்பை ஈரமான கடற்பாசியால் அழிக்க வேண்டும். உதவிக்குறிப்பையும் பின்னர் தகரம் செய்ய வேண்டும். இதில் சால்டரின் சிறந்த பூச்சு முழு நுனியிலும் பயன்படுத்தப்படுவதை உள்ளடக்குகிறது. இது சால்டரிங் இரும்பிலிருந்து வெப்ப பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. கரைப்பான் செய்ய வேண்டிய சர்க்கியூட் போர்டில் கூறுகளை வைக்கவும். நீங்கள் சால்டரிங் தொடங்குவதற்கு முன் கூறு சரியான வகை மற்றும் மதிப்பு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சால்டரிங் பேட்களிலிருந்து பலகையின் எதிர்ப்பக்கத்தில் உள்ள துளைகள் வழியாக ஓடும் தடங்களுடன் இந்த கூறு நிலைநிறுத்தப்பட வேண்டும். சிறிய துண்டுகளுடன் தொடங்கி பெரியவை வரை வேலை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. ஒரு கனமான துண்டுடன் ஒரு பக்கத்தில் எடை போடுவதை விட செயல்முறை தொடங்கும் போது பலகையை தட்டையாகவும் சீராகவும் வைத்திருக்க இது உதவுகிறது. நீங்கள் அதை வைத்திருக்காதவுடன் அந்த பகுதியை பெறுவதில் சிக்கல் இருந்தால் வழிவகைகளை வளைக்க முயற்சிக்கவும். இதனால் அவை பலகையின் அடிப்பகுதியில் 45 டிகிரி கோணத்தில் ஓய்வெடுக்கின்றன. பிசிபி சால்டரிங்க்கு ஏற்ற சால்டரிங் இரும்புக்கு பொருத்தமான பிட்டை தேர்ந்தெடுக்கவும். சால்டரிங் இரும்பை ஒரு பேனாவை போல வைத்து கூறுகளின் ஈயம் மற்றும் சால்டர் பேடை நுனியுடன் தொடவும். சால்டரை ஒரே மாதிரியாக பாய்ச்சுவதற்கும் திட மின் இணைப்பை உருவாக்குவதற்கும் இரண்டையும் ஒரே நேரத்தில் சூடாக்க வேண்டும். 1 முதல் 2 வினாடிகள் சால்டரிங் இரும்பு புள்ளியை நிலையானதாக வைத்திருங்கள். சால்டருடன் கூறு ஈயத்திற்கும் சர்க்கியூட் போர்ட் பேடுக்கும் இடையில் சந்திப்பை தொடவும். சால்டரிங் இரும்பை வைத்திருக்கும் உருகிய சால்டர் மூட்டை சுற்றி சமமாக பாய வேண்டும். மேலும் இது ஒரு சிறிய எரிமலை வடிவத்தை உருவாக்க வேண்டும். அது குளிர்ச்சியாக இருக்கும்போது பளபளப்பாக இருக்கும். திண்டு சமமாக மூடப்பட்டிருக்கும் போது சால்டர் மற்றும் சால்டரிங் இரும்பை அகற்றவும். கூட்டு ஆராயுங்கள். சிறிய இணைப்புகளுடன் பணிபுரியும் போது ஒரு பூத கண்ணாடி லென்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். சால்டரில் எந்த டிவோட்டுகள் அல்லது துளைகள் இருக்கக்கூடாது. சால்டரிங் இரும்பு அகற்றப்படும் போது அதிகப்படியான சால்டர் பந்து மற்றும் சிறிய மணிகள் அல்லது ஒரு ஸ்பைக்கை உருவாக்கும். கூட்டு மீண்டும் சூடாக்கி இதே போன்று கொஞ்சம் கூடுதல் சால்டரை சேர்க்கவும். சர்க்கியூட் போர்டின் மேற்பரப்பில் இருந்து 1/16 அங்குல கூறுகளில் தடங்களை வெட்டுங்கள். இது ஒரு சுத்தமாக தோற்றத்தை அளிக்கிறது மற்றும் தடங்களை ஒன்றாக குறைப்பதை தடுக்கிறது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் கூறு மாற்றப்பட வேண்டுமானால் மீண்டும் சூடாக்க போதுமான ஈயத்தை வழங்கும். அனைத்து கூறுகளும் பலகைக்கு கரைக்கப்படும் வரை நடைமுறையை மீண்டும் செய்யவும். டீசால்டரிங் செயல்முறை குறித்து விவாதிப்போம். டீசால்டரிங் என்பது சாலிடரை உருக்கி 2 பொருட்களுக்கு இடையில் செய்யப்பட்ட மூட்டுகளை அகற்றும் செயல்முறையாகும். எலக்ட்ரானிக்ஸில் இது பிசிபியிலிருந்து மின்கூறுகளை சரிசெய்தல், பழுது பார்ப்பது, மாற்றுதல் மற்றும் மீட்பது ஆகியவற்றை அகற்றுவதை குறிக்கிறது. இந்த நோக்கத்திற்காக டீசால்டரிங் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இதை எளிமையாக சொல்வதனால் சால்டரிங்கின் சரியான எதிரானது. சால்டரிங் செயல்பாட்டில் நீங்கள் செய்த அனைத்தையும் செயல் தவிர்க்கவும். சால்டரிங் போலவே டீசால்டரிங் ஒரு சிக்கலான செயல்முறையாகும். மேலும் ஓரளவு புலமை தேவைப்படுகிறது. ஒரு டீசால்டரிங் பம்ப் அடிப்படையில் ஒரு சிறிய உயர் அழுத்த வெற்றிட பம்ப் ஆகும். சால்டரை உறிஞ்சுவதற்கு பம்பை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் சால்டரை சூடாக்கி உருக வேண்டும். சால்டர் உருகும் வரை வெப்பப்படுத்தப்பட்ட ஒரு சோல்டரிங் இரும்பை பயன்படுத்தவும். விளக்கை கசக்கி அல்லது டீசால்டரிங் பம்பின் உலக்கை அழுத்தி உருகிய சால்டரில் வைக்கவும். சால்டரை உறிஞ்சுவதற்கு விளக்கை விடுவிக்கவும். சில டீசால்டரிங் பம்புகள் வெளியீட்டு பொத்தானை கொண்டிருக்கும். இதனால் நீங்கள் விளக்கை கசக்கிவிட வேண்டியதில்லை. டீசால்டர் கூறுகளை அகற்றவும். அதிகப்படியான சால்டரை அகற்றும் வரை அதே படிகளை மீண்டும் செய்யவும். சால்டரிங் செயல்பாட்டின் போது பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். எச்சரிக்கை: ஒரு சால்டரிங் இரும்பு சுமார் 400 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பமடையக்கூடும்.
இது உங்களை எரிக்கலாம் அல்லது நெருப்பை தொடங்கலாம். எனவே அதை கவனமாக பயன்படுத்துங்கள். தற்செயலாக சால்டரிங் இரும்பின் உலோக பகுதியை பிடிப்பது கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்தும். இரும்பு பயன்பாட்டில் இல்லாதபோது அதை அவிழ்த்து விடுங்கள். பவர் கார்டை அதை தூண்டக்கூடிய இடங்களிலிருந்து விலக்கி வைக்கவும். ஒரு மின் இணைப்பில் சால்டரிங் இரும்பின் நுனியை தொடுவதை தவிர்ப்பதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மின்தண்டு ஒரு சூடான இரும்பால் தொட்டால் தீக்காயங்கள் மற்றும் மின்சார அதிர்ச்சிக்கு கடுமையான ஆபத்து உள்ளது. எப்போதும் சால்டரிங் இரும்பை பயன்பாட்டில் இல்லாதபோது அதை நிலைப்பாட்டிற்கு திருப்பிவிடுங்கள். ஒரு கணம் கூட சால்டரிங் இரும்பை ஒருபோதும் உங்கள் பணி பெஞ்சில் வைக்க வேண்டாம். நன்கு காற்றோட்டமான பகுதியில் வேலை செய்யுங்கள். நீங்கள் சால்டரை உருகும்போது உருவாகும் புகை பெரும்பாலும் பாய்ச்சலிலிருந்து வருகிறது, மேலும் இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. உங்கள் வேலையை மேலே அல்ல, உங்கள் தலையை வைத்திருப்பதன் மூலம் அதை சுவாசிப்பதை தவிர்க்கவும். சால்டரில் ஈயம் உள்ளது, அது ஒரு விஷ உலோகம். சால்டரிங் நன்மைகள்: இது எளிமையானது, குறைந்த செலவு, நெகிழ்வான, பொருளாதார மற்றும் பயனர் நட்பு. அடிப்படை உலோகம் உருகாது, எனவே குறைந்த வெப்பநிலை வெப்பமூலத்தை பயன்படுத்தலாம். எந்த உலோகங்களும் உலோகமற்றவர்களும் இந்த செயல்முறையால் இணைக்கப்படலாம். சேர குறைந்த நேரம் தேவை. சோல்டரின் வாழ்க்கை அதிகமாக இருக்கும். சோல்டர் மூட்டுகளை அகற்றலாம், இதை எளிதாக இயக்க முடியும். சோல்டரிங் இரும்பை சூடாக்க குறைந்த அளவு சக்தி தேவைப்படுகிறது. மெல்லிய சுவர் பகுதி சேரலாம். எளிதாக தானியங்கி செயல்முறை. வேறுபட்ட பொருள் சேரலாம். கூட்டுப்பகுதியில் வெப்ப விலகல் மற்றும் எஞ்சிய அழுத்தங்கள் இல்லை. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் நடத்துனர்களுக்கும் கூறுகளுக்கும் இடையில் சாலிடரால் முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.